வா நேத்ரா. என்ன பிருத்வி, ஏதாவது மூட் அவுட்டா? ஒரு மாதிரி இருக்கீங்க. சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தானே இருக்கேன். அழகான ராட்சசி ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கலன்னு வருத்தமா இருக்கீங்களா என்ன? சொல்லுங்க பிருத்வி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கையில பத்தி ஒரு விஷயம். கையலுக்கு என்ன பிருத்வி? எனக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டர் ஒருத்தர், கையலோட மேனேஜர். நீ கூட அன்னைக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னீங்க, அதான் ஒரு பேர் என்ன? கார்த்திக். கார்த்திக். கார்த்திக்னு தான் நினைக்கிறேன். கார்த்திக். அவருக்கு என்ன? கார்த்திக் தான். அந்த கார்த்திக்கோட கையல் ரொம்ப சுத்துறாளாம். சுத்துறான்னா சாதாரணமா இல்ல, கொஞ்சம் நெருக்கம்னே பேசிக்கிறாங்க. மேபி அது லவ்வா கூட இருக்கலாம் நேத்ரா. சச்சா, இருக்காது பிருத்வி. இண்டஸ்ட்ரியில யார் வேணா என்ன வேணாலும் பேசுவாங்க, கேட்கவா வேணும்? இப்போ நான் கூட உங்களோட நெருக்கமா இருக்கேன்னு தான் பேசுவாங்க. டெய்லி ஆபீஸ் வரேன், உங்க வீட்டுக்கு வரேன், அம்மா கூட வெளியில போறேன் இல்லையா? நமக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தானே தெரியும். அதுவும் கரெக்ட் தான். நான் உன் வழியில வந்தே உன்னை கவுக்கிறேன் பிருத்வி. அதெல்லாம் எனக்கு தூசு மாதிரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கயல் மாறிட்டா, அவளோட பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு, இதெல்லாம் ஓகே. ஆனா வளர்ந்து வர சமயத்துல இந்த மாதிரி லவ் கிவ்னு எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா எனக்கு கொஞ்சம் போட்டோஸ் கிடைச்சது. என்ன பிருத்வி, ஏன் கண்ணிய என்னால நம்பவே முடியல. கயலா இது? ஐயோ, அவனை ஒற்றா ஒரசுறா, என்னென்னவோ பண்றா பிருத்வி. இப்படி மாறிட்டாளே. இவளுக்கு போய் நான் சர்டிபிகேட் கொடுத்தேன் பாருங்க. என்ன சொல்லணும்? இல்ல நேத்ரா, இன்னும் குழப்பமே தீரல. ஏன்? என்ன குழப்பம் தீரல? இவ்ளோ பார்த்தும் கூடவா? இல்ல நேத்ரா, இன்னும் குழப்பமே தீரல. ஏன்? என்ன குழப்பம் தீரல? இவ்ளோ பார்த்தும் கூடவா? எனக்கு என்னன்னா நேத்ரா, இந்த போட்டோஸை என் கண்ணால பாக்குறேன். அப்புறம் இது கயல் தான், எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனா எல்லாரும் ஒரே நேரத்துல கையில பத்தி இப்படி சொல்றதுதான் உண்மையிலேயே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா சொல்றாங்க, நீ சொல்ற, அப்புறம் இப்படி லாஜிக்கா நிஜமா போட்டோஸ பாக்குறேன். ஆனாலும் என்னோட உள் மனசு கையில் இப்படி பண்ணிருப்பாளான்னு கேள்வி மேல கேள்வி கேக்குது. அதுக்கு என்னால